வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் மினிமலிசம் பார்ட் 3 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நம்ம போட்டாச்சு. அது பார்க்காதவங்களுக்கு மினிமலிசம் அப்படின்னு சொல்லியே ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது வரைக்கும் அந்த சீரீஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் மினிமலிசம். ஆல்ரெடி வந்து ஒரு இம்மீடியட் பெனிஃபிட் என்ன, ஒரு இம்மீடியட்டான ஒரு பயன் நமக்கு என்ன, மினிமலிசம்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு இம்மீடியட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது இல்லாமல் மிச்சம் ஒரு 2 யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். மினிமலிசமை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான 2 நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மினிமலிசம்னா என்னென்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நிறைய பேர் பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, அதை போய் பாருங்கள். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மினிமலிசம் நான் ஒரு மினிமலிசம் லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செலவு பண்ணி வாங்குவேன். என் குடும்பத்துக்கு என்ன தேவை, என்னோடய மனைவிக்கு என்ன தேவை, என் பிள்ளைங்களுக்கு என்ன தேவையில்லை, எங்கள் குடும்பத்துக்கு மொத்தமாக என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் வாங்குவேன். அது மட்டும்தான் என் வீட்டில் இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணாத எந்த பொருட்களும் எங்கள் வீட்டில் இருக்காது. அது பொருளாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு தேவைப்படாத எந்த விஷயத்துக்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மினிமலிசம். அதுக்கப்புறம் அன்வான்ட் ஆர் அன்யூஸ்டு திங்ஸ் வீட்லேயே இருக்காது. இப்போ வந்து ஒரு பொருள் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு டெக்கார் பீஸ் இருக்குது அப்படின்னா இது எனக்கு தேவைப்படாது, ஏன்னா எங்கள் வீட்டில் ஷோகேஸ் இல்லை, ஷோகேஸ் இருந்தாலும் நான் எனக்கு வேறு திங்ஸ் இருக்குது, இது தேவையில்லை அப்படின்னு அன்வான்ட் திங்ஸ் வாங்க மாட்டாங்க. அதுதான் மெயின் மினிமலிசமில். அப்புறம் ஷோ ஆஃப்க்கு மினிமலிஸ்ட் லைஃப்பில் இடமே கிடையாது. அதாவது ஷோ ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் சில ட்ரெஸ்ஸஸ் வாங்குகிறேன், சில பொருட்கள் வாங்குகிறேன், நான் மற்றவங்களுக்கு முன்னாடி நான் ஆடம்பரமாக ஒரு பணக்காரராக எனக்கு காமிச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த ஷோ ஆஃப் பேச்சுக்கு மினிமலிஸ்ட் லைஃப்பில் இடமே கிடையாது. மணி வேஸ்டேஜ் பண்ணவே மாட்டாங்க, எந்த விஷயத்துலையும் மணி வேஸ்டேஜ் பண்ண மாட்டாங்க, மைண்ட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மினிமலிஸ்டோட பேசிக் பிரின்சிபல்ஸ். இதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன், அதை அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்மளோட ஹெட்டிங்குள்ளே போயிடலாம். மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு 2 பெனிஃபிட் நமக்கு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோ டெப்ட் இன் மினிமலிஸ்ட் லைஃப். ஒரு பர்சன் மினிமலிசத்தை ஒரு பிரின்சிபலாக எடுத்து வாழ்கிறாங்கன்னா அவங்களோட லைஃப்பில் கடன்ங்க இருக்காது. இது கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல, ஏன் கடன் இருக்காது, அவங்களுக்கு ஏன் கடன் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கான ரீசன் அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மினிமலிஸ்ட்னால் என்ன அப்படின்னு. அவங்களுக்கு தேவையான பொருளை தான் வாங்குவாங்க, தேவைப்படுற விஷயத்தை தான் செய்வாங்க, அதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி பார்த்துட்டோம். பொதுவாக மினிமலிஸ்ட் பீப்புள்கிட்ட ஒரு முக்கியமான ஹேபிட் இருக்குது. என்னென்னா அவங்களோட வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்துக்கு குறைவாக தான் செலவு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினிமலிஸ்ட் ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் ஒரு மினிமலிஸ்ட்னே வச்சுக்கோங்க. என்னுடைய மாத வருமானம் 20,000 ரூபாய் அப்படின்னா என்னுடைய செலவுகள் 15,000 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிடணும். ஒரு மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து செலவுகளும் என்னுடைய 15,000க்கு நான் முடிச்சிருவேன். ஒவ்வொருத்தரும் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. சில பேர் 20,000 வாங்குறாங்கன்னா சில பேர் 10,000க்குள்ளே முடிச்சிருவாங்க, சில பேர் 15,000க்குள்ளே முடிச்சிருவாங்க, 12,000க்குள்ளே முடிச்சிருவாங்க. ஆனால் உங்களோட வருமானம் எவ்வளவோ அதுக்கு கம்மியாக தான் செலவு பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதை முன்ன பின்ன போகவே மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு ரீசன். அப்படி அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறப்ப அவங்க லைஃப் ஸ்டைலில் கடன்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இன்னொன்று நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் தே ஒன்லி பை வாட் தே ஆக்சுவலி நீட். அவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் வாங்க போகிறாங்க, அதனால் பெரிய அளவில் செலவு இருக்காது. அதுதான் ஃபஸ்ட்டு பையனாக நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட் வந்து தே ஆர் அகெயின்ஸ்ட் இஎம்ஐ ஆர் லோன். ஒரு பர்சன் மினிமலிஸ்ட்டாக இருக்காங்க, மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து லோனை என்றைக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒரு லோன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யணும், இஎம்ஐ கட்டி ஒரு பொருளை வாங்கணும், அந்த இடத்துக்கு அவங்க வரவே மாட்டாங்க. எனக்கு தேவையா, நான் காசு சேர்த்து நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்கா, அதை நான் காசு சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற முடிவில் தான் இருப்பாங்க. சில சமயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு ரொம்ப அவசரமாக ஒரு தேவை வந்துருச்சு, ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டுருச்சு, அதை நான் வாங்கி தான் ஆகணும், அது காஸ்ட்லி அப்படின்னு நம்ம நினப்போம். அது மாதிரி சுச்சுவேஷன் அந்த மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல்லையும் வரும். ஆனால் அந்த மாதிரி வரப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் வந்து ஒரு 50,000 கொடுத்து ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னா
அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன இருக்குது, வேறு அந்த 50,000 செலவாகாமல் வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணி அந்த செலவை தடுக்கலாம் அப்படின்னு பல யோசனை செஞ்சு ரிசர்ச் பண்ணி அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவாங்க. நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிமலிஸ்ட் இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்கள்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு டிவி இருந்துச்சு. அவங்க பையன் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்த டிவி. அந்த டிவியை வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவி. அதை தான் அவங்க ஜஸ்ட் அவங்களுக்கு பொழுதுபோக்காக பார்ப்பாங்க. அந்த டிவி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அவங்க வந்து அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அந்த மாதிரி புது டிவி வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பசங்க சொல்கிறாங்க. அப்பா அவங்க சொன்ன பதில், புது டிவியோட ரேட்டு போய் இவர் விசாரிச்சிருக்காரு. அதே பழைய டிவி மாதிரி அந்த புது டிவி அதே சைஸுக்கு வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஆகும். அவர்கிட்ட 50,000 இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் எனக்கு தேவையில்லை. எதுக்கு நான் 50,000 செலவு பண்ணணும்? நானும் அவர் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு டிவி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஆல்ரெடி மொபைல் இருக்குது. ஸோ மொபைலில் எனக்கு தேவையான நியூஸை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட பேசிக்கிறேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா நான் மொபைலில் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துட்டு நான் அப்படியே என்ன செஞ்சுக்கிறேன், அதை யூஸ் பண்ண அந்த பொழுதுபோக்கு எனக்கு போதும். இதுக்குன்னு புதுசாக ஒரு டிவி வாங்க வேணாம். பட் ஆக்சுவலாக நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா டிவி பார்க்காம எப்படி இருக்கிறது, நியூஸ் தெரிஞ்சுக்காம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு டிவி வாங்குவோம். பட் என்கிட்ட மொபைல் இருக்கு, ஆல்டர்னேட்டிவாக யோசிக்கிறார். இது மாதிரி தான் ஒவ்வொரு பெரிய செலவு வரும் பொழுதும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது இருக்கா, அந்த அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சுச்சுன்னா எதுக்கு பணம் செலவழிச்சுக்கிட்டு, எதுக்கு லோன் போய் எடுத்துக்கிட்டு, எதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டுன்ட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் கடன்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ரெண்டாவது மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? மினிமலிஸ்ட் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அவங்களோட சேமிப்பு பெருகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அவங்களோட சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்கள அறியாமலே. இது வந்து நான் ஃபஸ்ட்டு இமீடியட் பெனிஃபிட் ஆஃப் மினிமலிசம் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதோட இமீடியட் பெனிஃபிட் என்னென்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் டெப்ட் கடனே இருக்காதுங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. எப்படி சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்களோட சம்பளம் எவ்வளவோ அது கம்மியாக தான் செலவு பண்ணுவாங்க. அதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்கம்க்கு கீழே செலவு பண்ணாங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து எப்போதுமே எக்ஸ்ட்ரா இருக்கும், அது சேவிங்ஸ்க்கு போகும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்பெண்டிங் பண்ணும்பொழுதும் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ணுவாங்க. இப்போ ஒரு செலவு பண்ண போகிறாங்க, ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு கிராசரி வாங்க போகிறாங்கன்னா இது தேவையானா மட்டும் வாங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க எப்பப்பெல்லாம் செலவு பண்ணுறாங்களோ ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக செலவு பண்ணுவாங்க. தேவைன்னா செலவு பண்ணு, தேவையில்லையா விட்டுருன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெண்டிங் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கும் பொழுது இன்னும் செலவுக்குன்னு எடுத்து வச்ச பணத்தில் இன்னுமே பணம் மிச்சமாகும். ஒன்று, அவங்க பட்ஜெட்டே அவங்களோட இன்கம்க்கு கீழே தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமௌண்ட்டு சேரும். அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்குன்னு எடுத்து வச்ச அந்த ஸ்பெண்டிங் அமௌண்ட்டில், எக்ஸ்பென்ஸ்க்காக எடுத்து வச்ச அமௌண்ட்டையுமே ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப தேவையானது மட்டும்தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு அது பூர்த்தி ஆகுதான் விட்டுருவாங்க. அப்போ பட்ஜெட்டுக்குன்னு எடுத்து வச்ச அமௌண்ட்லேயும் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து என்ன ஆகும், மிச்சமாகும். அடுத்து வந்து அன்வான்ட் ஸ்பெண்டிங்கே இருக்காது. இப்போ ஸ்பெண்டிங்கே அவங்க செலவு பண்ணுறதே மைண்ட்ஃபுல்லாக பண்ணும் பொழுது அன்வான்ட் ஸ்பெண்டிங்கோ, ஒரு இம்பல்சிவ் பையிங்கோ, பார்த்தோன்னு ஒரு பொருளை வாங்குறது, யோசிக்காமல் ஒரு பொருளை வாங்குறது, அந்த மாதிரி விஷயமே அவங்க லைஃப்பில் இருக்காது. அப்போ அன்வான்ட் ஸ்பெண்டிங்கும் இருக்காது. அதனால அவங்களுக்கு சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் மேலே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஒரு பேஷனால் வேறு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்காக ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில இன்கம் வரலாம். எல்லா ஆஃபீஸ்லேயுமே, எல்லா ஒர்க் பிளேஸ்லேயுமே எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். இல்லை நமக்கு வர வேண்டிய கிஃப்ட் அமௌண்ட்டாக இருக்கலாம், ஒரு சொத்து அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வரலாம், இல்லை வர வேண்டிய இன்சென்டிவ் அமௌண்ட் வரலாம், ஒரு பெரிய பிஎஃப் அமௌண்ட் வரலாம். அந்த மாதிரி எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் வருதோ ஆல்ரெடி அவங்களோட இன்கம்மே மிச்சமாகி சேர்ந்துட்டுருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இன்கம் எல்லாமே எங்கே தான் போகும்? ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெண்டிங் தான் போகும். அவங்களுக்கு திட்டுக்குன்னு ஒரு பிஎஃப் முடிஞ்சு ஒரு 50 என்ன சொல்கிறது, ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க இன்கமே செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்மியாக தான் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா வர இன்கம் ஆட்டோமேட்டிக்காக பல்காக போய் சேர தான் போகும். இன்கம்லையும் மிச்சம் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பட்ஜெட் அமௌண்ட்லேயும் மிச்சம் பண்ணுறாங்க. வரக்கூடிய எல்லா எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு செலவாகாது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்? சேவிங்ஸ்க்கு போகும். அப்போ அவங்கள அறியாமலேயே அவங்களோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ரொம்ப
ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 பெனிஃபிட் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.